ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. மனிதன் எத்தனை தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தாலும், நிலவுக்கே சென்று வந்தாலும் மனிதனால் இன்னும் குணப்படுத்த முடியாத நோய்களில் ஒன்று புற்றுநோய். பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகளுக்கு பின்பும் புற்றுநோய்க்கு முழுமையாக மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை ஒவ்வொரு நாடும் செலவழித்து வருகிறது. ஆனால் புற்றுநோயை குணப்படுத்துவது மட்டும் சாதாரண காரியமாக இல்லை. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாஸ்கோவில் செய்தியாளர்களிடத்தில் புட்டின் பேசுகையில், புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் இம்யூனோ மாடுலேட்டரி மருந்துகளை தாங்கள் உருவாக்கியுள்ளதாகவும், இதன் கடைசி கட்ட ஆய்வுகளை செய்து வருவதாகவும், விரைவில் அந்த மருந்துகள் மக்களுக்கு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மருந்து மக்களுக்கு நேரடி சிகிச்சை கொடுக்கும் பலனை விட அதிக பலனை கொடுக்கும் என்றும், புற்றுநோய் பாதிப்பில் இருந்து மக்களை பாதுகாக்கும் என்றும் புட்டின் கூறியுள்ளார். ஆனால் மருந்தின் தன்மை குறித்து எதுவும் அவர் பேசவில்லை. தடுப்பூசி போன்றதோ அல்லது வேறு விதமான மருந்தா என்கிற எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. எனினும் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்து விட்டதாக ஒரு நாட்டின் தலைவர் தீர்க்கமாக பேட்டியளித்தது இதுவே முதன்முறை. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.